ஃபக்கீர், ஃபக்கீர், அடிமக்கண்ணு, என்ன இது? ஃபக்கீர், உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. நம்மளோட அம்மா உயிரோட இருக்காங்களா? ஆமா ஃபக்கீர், மீரா முதலாளியோட பாதாளத்துல அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்க ஃபக்கீர். அவங்க சாகிறதுக்குள்ள நீ போய் பார்க்கணும் ஃபக்கீர். அடிமக்கண்ணு, இத உடைச்சேரி, நான் போய் எங்க அம்மாவை பார்க்கணும். இத உடைச்சேரி. சுப்ரா, அவன் செத்துட்டான். உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் உயிரை விட்டுட்டான்டா. சுப்ரா. ஃபக்கீர், இன்னும் தாமதமானா நீ உங்க அம்மாவையும் பார்க்க முடியாம போயிடும். போலாம் அடிமக்கண்ணு, மீரானோட வீட்டுக்கே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பார்க்கணும். பார்த்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். அர்ச்சுதா, அர்ச்சுதா. என்ன, நீயா? ஆமாண்டா, நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஒரு நல்லவனை பிடிச்சி ஜெயில அடைச்சு வச்சு தங்க பதக்கம் வாங்கின எஜமானாச்சே நீ. உன்னை நேரா பார்த்து ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? நான் எதுக்கு வந்திருக்கேன் நீங்க தெரியுமா? என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக. அம்மாவை காப்பாத்தவா? ஆமாண்டா, ஏரியில குதிச்சு செத்த பாத்திமாவை எங்க போய் காப்பாத்த போறேன்னு பாக்குறியா? டே எஜமானே, உன் முதலாளிங்களோட பாதாள அறையில உயிருக்காக போராடிட்டு இருக்காரோட என்னோட அம்மா. அவங்கள அடைச்சி வச்ச சைத்தானுங்களுக்கு தோண போய் பரிசு வாங்கினவன் தானே நீ? நான் அடக்கி பேச. நான் இதுக்கட வாய் அடக்கி பேசணும். என் அம்மாவை பூட்டி வச்ச எவனா இருந்தாலும் வெட்டி சாய்க்க போறேன்டா. ஃபக்கீர், ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. என் அம்மாவை அடைச்சு வச்சிருக்க அறையில உன்னை பத்த தாய் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள காப்பாத்துறதுக்காக தப்பி பண்ணா இந்த ஃபக்கீர். ஃபக்கீர், உன்னால என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கோ. நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். போகாத நில்லு. இனி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உயிருக்கு நான் இன்னைக்கு பயந்தது இல்லடா. அம்மா, மன்னிச்சிடுப்பா. நான் தான் இந்த குண்டையெல்லாம் எடுத்து வச்சேன். எனக்கு நீ அவனும் ஒரே மாதிரி தாண்டா. அம்மா, நீ என்ன கொன்னா கூட பரவாயில்ல. அவன் அவங்க அம்மா போய் பார்க்கட்டும்டா. முடியாது, நான் அவனை விட மாட்டேன். அவனை பிடிச்சே தீர்வேன். அர்ஜுனா, ஃபக்கீர், ஃபக்கீர். அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க மகன் கண்டிப்பா வந்துருவாரு. மகனே. ஐயோ! அவனுங்களை விடாதீங்க.
அம்மா அம்மா நான் தான்மா ஃபக்கீர் உங்க புள்ள. என் மக இல்லைன்னா நான் செத்துருவேன். ஃபக்கீர், என் மக ஃபக்கீர், அம்மா என் மகனே, அம்மா மகனே, அம்மா மகனே, அம்மா 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 உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுமா. நான் உங்களை கூட்டு போறேம்மா. அடிமக்கண்ணு, எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். இந்த இடத்துல தான் என்னோட முடிவு. உன் தங்கச்சிய நான் கேட்டேன்னு சொல்லு ஃபக்கீர். அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரம் போ போ. அ, 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 அ. உயிரே போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஃபக்கீர், ஃபக்கீர், அம்மா ஃபக்கீர், சொல்லுங்கம்மா. உம்மா போறேன்பா. அம்மா ஃபக்கீர், உன் கையால எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. அம்மா என்ன பெத்து வளர்த்த அம்மாக்கு இந்த கையால வித்திக்கிற ஆத்து தண்ணியை கொடுக்கவா ஆண்டவன் என்ன படைச்சு வச்சிருக்கான். தண்ணி கொடுப்பா. அம்மா அம்மா ஃபக்கீர், மகனே, அம்மா ஆண்டவனே, ஒரு நாள் கூட என் அம்மா கூட வாழ்றதுக்கு நீ அனுமதிக்கலையே ஆண்டவனே. சரணடைஞ்சிரு.
அர்ச்சுதா, உன்னை பார்த்து நான் பயப்படணுமா? அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். என் அம்மாவே போயிட்டா, நான் இதுக்கு இருக்கணும். நானும் போறேன். ஃபக்கீர், அந்த வீரனின் பூத உடலை தனது இதயத்தில் சுமந்து கொண்டு அந்த நதிக்கரை அழுகின்றது. துக்கத்தோடு சூரியனும் உதிக்கின்றது. நதி கடலோடு சேரும் இடத்தில் அந்த ஆற்றங்கரையின் மீது ஓர் தென்றல் காற்று வீசியது. துடுப்பு போட ஆளில்லாமல் அந்த படகு அந்த காற்றின் திசையில் நகரத் தொடங்கியது. சாகசம் புரிந்த அந்த வீரனை நோக்கி அவன் தாயின் பயணம். For more updates, like, comment, subscribe to our channel.